அது தொலைக்காட்சியை பார்த்தா ஒரு அம்மா வருது, எனக்கு ரொம்ப மூச்சு பிரச்சனை, பங்கச்ச கஸ்தூரி வச்சேன், மூச்சு நல்லா வருது. எல்லாம் 30 வயசுக்கு மேலே பங்கச்ச கஸ்தூரியோட போகிறீங்க. இந்த கேட்பாங்க, நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் சீமான், கரெக்டு தான், ஆனால் அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு. குழந்தைகளும் மனுஷனும் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி, தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு வரி. யாருக்கிட்ட ஆட்சி நடத்துறீங்கன்னா வளர்ந்து வளர்ந்து வளருதுங்களா? என்னடா வளருது? நம்ம மக்களுக்கு எல்லாம் சரி சீமா நல்லா தான் சொல்றான், வரட்டும் பார்த்துக்கணும். என்னைக்கு வருது? போட்டா தானே வருது. கேட்கறான் சீமா கோவப்படுறான், கோவப்படல கோடமாத்துல இருந்து இப்ப இங்கே வரேன். ஓடி ஓடியா சம்பாதிச்சு ஓடி ஓடி ஊராட்டத்தில் போய் எல்லாம் கேட்பான், ஹைட்ரோ கார்பன் சீமான் இருக்கிறார், அவர் என்ன விஞ்ஞானியா? ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இருக்க விஞ்ஞானியா இருக்க வேண்டியதில்லை, விவசாயியா இருந்தாலே போதும். குழந்தைகளும் மனுஷனும் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி, தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு வரி. யாருக்கிட்ட ஆட்சி நடத்துறீங்கன்னா வளர்ந்து வளர்ந்து வளருதுங்களா? என்னடா வளருது? என்ன வளருது? சிறிகரி கோட்டாவிலிருந்து விண்கலம் மேல பறக்குது, வளர்ச்சி. அது வாழ்லவே எரியுது, என் வயிற்றுல பசியில எரியுது. ரெண்டையும் நுட்பமா கவனிக்கு. வீட்டுக்கு போனா வீட்டுக்கு ஊரே எரியுது. பேசி பேசித்தான் பார்க்கலாம், எவ்வளோ சொல்றோம். அது போகும். நம்ம மக்களுக்கு எல்லாம் சரி சீமா நல்லா தான் சொல்றான், வரட்டும் பார்த்துக்கணும். என்னைக்கு வருது? ஓட்டா தானே வருது. ஏப்பா அவனுக்கு ஓட்ட போட்டு வீணாயிருப்பா, ஜெயிக்கிற பக்கம் போட்டுருவோம்ப்பா. நாங்க என்ன சொல்றோம்? ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறவன் நல்ல வீரன், நிக்கிற பக்கத்தை எவன் ஜெயிக்க வைக்கிறானோ அவன் தான் வீரன். எளிதானதை எவனும் செய்யக்கூடாது. கன்ஃபியூஷன் சொல்றான், எளிதானதை செய்யாதீர்கள், எது சரியானதோ அதை செய்யுங்கள் என்றான் சீன ஞானி கன்ஃபியூசியஸ். அதை நம்ம விளைக்கணும். எதுக்குப்பா பிரச்சனை? அது அதுக்கு எதுக்குப்பா? அது ஆகார் பால் போட்டு விட்டுரு. பல தடவை எங்க ஐயா முத்துராமலிங்கத்தர் சொல்றாங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்குறேன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறான் தேச துரோகி என்று சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க, யானை எவ்வளவு பெரிய மிருகம், எவ்வளவு வலிமையான மிருகம், அது தன் வலிமை தெரியாமல் முட்டிக்கால போட்டு போற வரவெல்லாம் முதுகுக்கு சுமப்பது போல இவ்வளவு பெரிய இனக்கூட்டம் தன் பெருமை தெரியாமல் அருமை தெரியாமல் வந்தவன் போனான் எல்லாம் நாற்காலியில் உட்கார வைத்து விட்டு காரணம் வந்து கிடக்கிறாங்க. இதெல்லாம் படிக்கும் போது தீப்பூச்சி எரியுது மண்டல. கேட்கறான் சீமான் கோவப்படுறான், கோவப்படல கோடமாத்துல இருந்து இப்ப இங்கே வரேன். ஓடி ஓடியா சம்பாதிச்சு ஓடி ஓடி ஊராட்டத்தில் காலையில ஒரு ஊர்ல பேசி, நேற்று ராத்திரியில பேசி, இப்ப நாளைக்கு போய் பேசி, ஏன் இவ்வளவு கத்திரிக்கணும்? இவ்வளவு கத்தியே எழுப்ப முடியல. ஒரு சுடுகாட்டுக்கு முன்னாடி பேசியிருந்தா கூட 10 போனா இனத்தை எடுக்கிறதுக்குள்ள ஈரப்படம் கலங்கிட்டு ஈரப்படம் கலங்கிட்டு. இந்த கேட்பாங்க, நீ சொல்றதுலாம் கரெக்டு தான் சீமான், கரெக்டு தான், ஆனா அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அவ கேட்கறத நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், பட் ஆனா அது 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 ஒரு அது ஒரு பழகிடுச்சு. நான் அவங்க கிட்ட கேட்டேன், நாட்டை கூட திருத்த முடியாத தமிழன் நாட்டை எப்படி திருத்துவேன்? என் தாய்மொழியை நான் கூட பேசாம வேற யார் பேசுவா? ஆங்கிலம் அறிவா? அமெரிக்கால பள்ளிக்கூடம் போகாதவங்க ஆங்கிலம் பீச் அடைகிறேன், பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ் தான் பிச்சை எடுக்கிறேன். அது பெரிய அறிவாளியா? அது பெரிய அறிவாளியா? ஏன் உலகத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கிறணும், நம்ம நம்ம யாருக்கு தெரிஞ்சுக்கணும்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த குடி, உலகத்தின் மூத்த குடி. எல்லாரும் அவனவன் தாய்மொழியில பேசுறான், நாம அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசுறோம். இதை நல்லா விளங்கணும். அமெரிக்காவின் மொழியில் ஆய்வில் அறிஞர் அலெக்ஸ் குலியர் பேராசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்துறாரு. நடக்கும்போது உலகத்தில் முதலாக எல்லா மனிதனும் பேசிய முதல் மொழி தமிழ் என்று பெயர் பலையில எழுதுறாரு. ஜப்பான்ல நாம என்ன நினைக்கிறோம், மாசானுகோ புக்கோங்கிற ஒரு பெரிய இயற்கை வேளாண் பேருங்க. எங்க அப்பா நம்மால் வரன்னு சொன்னா, அவன் பெரிய ஒற்றை வைக்கோல் புரட்சியை உன்னை கொண்டு வந்தான்டா, பெரிய அறிஞன்டான்ட்டு. அங்க ஒருத்தர் சுசுகு கோணன்னு ஒரு மொழியில் ஆய்வு இருக்கான், அவர் இப்ப இறந்துட்டாரு. அவன் எழுதுறான், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு நெல் எப்படி விளைவிப்பது என்று கற்றுக் கொடுப்பதற்கு தமிழர்கள் வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்துதான் நாங்கள் எங்கள் தாய்மொழி
ஜாப்பனீஸ் மொழியை உருவாக்கி கொண்டோம் என்று எழுதுறான். நான் சொல்லல, அவன் எழுதுறான். பூமி வெப்பமாயிருக்கான். பூமியின் கொடையாக நிழலாக நிழல் கொடையாக இருக்கிற மரங்களை வைக்கிறது இல்ல. கீழே மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இளவு எடுக்கிறேன், கர்மாந்திரம் எடுக்கிறேன், கீழே அடுப்பு மேலே அடுப்பு. அப்புறம் வெப்பமாக என்ன செய்யும்? புவி வெப்பமாயிருச்சா, குளோபல் வார்மிங் ஆயிடுச்சா. இது ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை. ஒரு மனிதனுக்கு. நம்ம நாடு 28 மரம் தான் வச்சிருக்கு. அதுல வரதாப்பேட்டில் பல லட்சம் மரம் செத்து போச்சு. கனடாங்கிற ஒரு நாடு 8950 மரங்கள் ஒரு மனிதனுக்கு வச்சிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. 422 மரங்கள். ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை தடுப்பதற்கு 6 மரங்கள் தேவை. எத்தனை லட்சக்கணக்கான வாகனங்கள் ஓடுகிறது, எத்தனை மரங்கள் இருக்கிறது என்று எண்ணி பாருங்க. மூச்சு திணறல் வந்துருச்சு போய். அப்ப ஏன்னே தெரியல போய். அது தொலைக்காட்சியை பார்த்தா ஒரு அம்மா வருது, எனக்கு ரொம்ப மூச்சு பிரச்சனை, பங்கச்ச கஸ்தூரி வச்சேன், மூச்சு நல்லா வருது. எல்லாம் 30 வயசுக்கு மேல பங்கச்ச கஸ்தூரியோட போக முடியல. என்ன கால கொடுமை. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு, அதை பற்றி ஒரு சிந்தனை எதுவும் கிடையாது. பறவை கூடு கட்டாத மரமே கிடையாது. அது எந்த ஆய்வுகளை கண்டாங்க அதெல்லாம் கிடையாது. நான் அரணையூர்ல பிறந்திருக்கேன். என் ஊர்ல கருவ மரத்தால என்ன தீமை வந்துன்னு எனக்கே தெரியும். அதனால அதை போய் எல்லாம் கேட்பான். ஹைட்ரோ கார்பன் சீமான் இருக்கிறார், அவர் என்ன விஞ்ஞானியா? ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இருக்க விஞ்ஞானியா இருக்க வேண்டியதில்லை, விவசாயியா இருந்தாலே போதும். அதை விளைஞ்சிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுருப்பாங்க. இந்த சீம கருவேல ஆழத்திலேயும் அகலத்திலேயும் 40 அடி தண்ணீரை உறிஞ்சிருது. காற்றுல மேற்கொற ஈரப்பத்தை உறிஞ்சிருது. ஒரு பசு மாட்டை அந்த மரத்துக்கீழே கட்டி வச்சா கடைசி வரைக்கும் கருத்தரிக்காதுங்கிறான். கருத்தரிச்சாலும் கிடைச்சிருங்கிறான். அதேதான் யூக்கலிப்டஸ் தைலா மரம். இது சமூக நல காடு என்று இந்த அரசுகள் சமூக நல கேடுகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லா மரங்களுக்கும் வேர்க்கும், இந்த 2 மரத்துக்கும் வேர்க்காது. சொல்றது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கு. மரத்துக்கு வேர்க்குமா சீமான்? வேர்க்கும். மேகத்தை அறுவடை செய்கிற ஆற்றல் பூமியின் மரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. நல்லா விளங்கணும். இங்க வந்து நிறைய பேருக்கு இந்த கொக்கு, குருவி, காக்கை, சிட்டு, தேனியை பத்திலாம் சீமான் பேசுறது அப்படிங்கிற வேடிக்கையா தெரியுது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், தேனீக்கள் மட்டும் இல்லைன்னா 4 ஆண்டுகள் கூட மானுட சமூகம் வாழாதுங்கிறான். தேனீக்கு மனிதனுக்கு என்ன சமான? தேனீக்கு போல ஒரு உயிர் பெருக்கி எதுவுமே கிடையாது. ஒரு உயிர் சூழலை உருவாக்குகிற ஒரு உயிரினம் தேனீக்கு போல எதுவுமே கிடையாது. பூக்குது, அதுவா காய்க்குமா? இதுதான் கேள்வி. எப்படி காய்க்கும்? ஒரு பூச்சி, ஒரு வண்டு போய், ஒரு சிட்டு போய் அதுல தேனை குடிக்கணும். தேனை குடிக்கும் போது மூக்குல, ரெக்கையில மகரந்தத்தை ஒட்டணும். அது ஒட்டி கொண்டு அடுத்த பூவுக்கு போய் பறந்து போய் மறுபடியும் தேனை குடிக்க போகும்போது இந்த பூவுல ஒட்டிய மகரந்தத்தை அங்க கடத்தணும். அங்க கடத்தும் போதுதான் அது சூழ் கொண்டு கரு கொண்டு காய்க்கும். இது அறிவியல், இதான் உயிரியல். இப்ப தேனி செத்து போனா கத்தரிக்காய் பூக்கும், காய்க்காது. தக்காளி பூக்கும், காய்க்காது. சுரக்காய் பூக்கும், காய்க்காது. அப்புறம் சோத்துக்கு என்ன வந்துருது? தேனி ஏன் சாகுது? சாகுது. பொட்டாசியம், சல்பட்டு, பாக்டம்பஸ் 60, 20, 30 நிலத்தையும் கொட்டி அங்க கண்டாங்கள பூச்சி மருந்தை கொட்டி விட்டோம்னா நம்ம எப்படி தண்ணி அடிச்சுட்டு எங்க கிளம்பணும், எங்க வீடுன்னு தெரியாம தடுமாறி ரோட்ல விழுகிறோமோ அப்படி ராணி தேனி வந்து கட்டளையிடுது. ராணி தேனி கட்டளையிடுது, போய் தேன் எடுத்துட்டு வந்துட்டு எல்லா தேனியும் போகுது. போகும்போது திசை தெரியுது, எந்த பாதையில போனோம்னு தெரியுது. அங்க போய் தேனை குடிச்ச உடனே அது தேனா இல்லாம அவ்வளவு விஷமானதுனால எந்த திசையில பயணப்பட்டு வந்தோம்னு தெரியாம திசை மாறி போய் செத்துருது. எப்படி குடிகாரன் வீட்டுக்கு முகவரி தெரியாம தெருவில் வந்து கிடக்குறானோ அப்படி கிடந்து. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேனீக்கள் செத்து கொண்டிருக்குது. இதை நாம் உணராமல் இருக்கிறோம். இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? சிட்டுக்குருவி செத்தா என்ன சீமான்? கொக்கு செத்தான, மைனா செத்தான, மான் செத்தான, யானை செத்தான, எல்லாரும் செத்தா ஒண்ணும் இல்லை. நாளைக்கு நம்ம செத்துருவோம், யாரும் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ஆளுக்க மாட்டான். அதான் பிரச்சனை. அறிவார்ந்த எனது பெரியவர்கள்ட்ட, பெற்றோர்கள்ட்ட, உடன் பிறந்தவர்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன். ஆலமரம், அரச மரம், எத்தனையோ மரங்கள் இருக்கு. இந்த 2 மரங்கள் தான் 24 மணி நேரமும் ஆக்சிஜன் காற்ற, மூச்சு காற்ற வெளியிடுது. அது நல்லா விளங்கணும். எத்தனையோ செடிகள் இருக்கு. துளசி செடி மட்டும்தான் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் மூச்சு காற்றையும் 4 மணி நேரம் ஓசோன் காற்றையும் வெளியிடுது.
நமது முன்னோர்கள் ஒரு துளசி செடியை வீட்டில் வச்சாங்க, பத்திக்கு இல்லை புத்திக்கு. இதை நல்லா விளங்கணும். இது ஐயர் வீட்டில் வைக்கிறது நினைச்சு நம்ம முட்டாள்தனம் பண்ணிட்டோம். வீடு வீடுக்கு துளசியை வளர்க்கணும், கட்டாயம் வளர்க்கணும். இத்தனையும் செடின்னு நினைக்காதீங்க. 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் மூச்சு காற்றை, தூய மூச்சு காற்றை கொடுக்குது. நம்ம முன்னோர்கள் ஒரு குளத்தை வெட்டி கோயிலை கட்டி எல்லா இடத்திலும் ஆலமர அரச மரத்தை நட்டா. ஏன்? அப்படியாவது பிள்ளைகள் படுத்து ஒரு நல்ல காற்றை சுவாட்சி போட்டுருந்தா. நல்லா விளங்கணும். இந்த ஆலமரம் அரச மரம், ஆலமரத்திற்கு கீழும் அரச மரத்திற்கு கீழும் பல லட்சக்கணக்கான விதைகள் படுத்து விழுது. ஒரு விதையாவது முளைக்கும்னு நீங்க சொல்லி நிரூபிச்சுன்னா முடியாது. முளைக்காது. அப்ப எப்ப முளைக்கும் அந்த ஆலமரம் அரச மரமும்? சிட்டுக்குருவி, வவ்வால், மைனா, காக்கை இதெல்லாம் தன் உணவுக்கு அந்த பழத்தை தின்னு கழிவா போட்ட பிறகுதான் அது முளைக்கும். இது உயிர் சுழற்சி, இது இயற்கையின் விதி. அந்த உடலுக்கு போய் ஒரு வேதி மாற்றத்தை அந்த விதை அடையுது, அப்பதான் முளைக்குது. வேப்ப மரத்துக்கு கீழே எத்தனை பழம் படுத்து விழுது, ஏதாவது ஒண்ணு முளைக்குதா? காக்கையோ மைனாவோ சாப்பிட்டு கழிவா போட்டாதான் கொட்டை முளைக்கும். இப்ப சொல்லுங்க, காக்கை செத்துருச்சுன்னா கருமாதிக்கு நீ ஜோர் வச்சா கூட அது காக்கை இல்லை, செத்துருச்செல்லாம் கொண்டுட்டான். நுட்பமா விளங்கணும். நீங்க விவசாயம் செய்ய முடியாது. நீ விதை இல்லையே, எதை விதைப்பீங்க? அவன்கிட்ட போய் வாங்கணும் தக்காளி விதைய, விதைப்பீங்க, முளைக்கும், படுக்கும், காய்க்கும், படுக்கும், உள்ள விதைங்க. ஒரு நோய், பழமா சீட்லெஸ், கோழியா போன்லெஸ், பணமா கேஷ்லெஸ், வாழ்க்கையா ஆயில்லெஸ், எல்லாம் லெஸ்லே போய். இது ஒரு நோய். விதையை தொலைச்சிட்டோம். காரணம் என்ன? தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கை இந்த நாட்டை இந்த நாசமாக்குது. 800 கோடி மக்கள் தொகை 2 விழுக்காடு தான்டா தண்ணீர் இருக்குன்னு சொல்றான். இந்த 2 விழுக்காடு தான் இருக்கா, இது எப்படி 20 விழுக்காடாக ஆக்குவது என்று சிந்திக்காது. 2 விழுக்காடு தான் இருக்கா, வித்தால் நல்லா சம்பாதிக்கலாம் என்று சிந்தித்த மூளைதான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் துரோகம் செய்தது என்பதை கவனித்து வச்சுக்கணும். எல்லாம் விற்கிறான், தண்ணீரை விற்கிறான், கல்வியை விற்கிறான், மருத்துவத்தை விற்கிறான். இது சண்டை. கல்வி என்பது மானுட உரிமை, உயிர் காக்கும் மருத்துவம் என்பது மானுட உரிமை. இதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இதை கொடுக்காமல் வியாபாரம் பண்ணுவது மாபெரும் கொடு. இது எங்க வைக்குது? அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் உடம்பு முடியல, அப்பலோல மருத்துவம், லண்டன் டாக்டர், சிங்கப்பூர் டாக்டர், நமக்கு முடியல. யார் பாப்பா? ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்கணும். அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். அதான் மக்கள். எல்லாமே வேடிக்கை நமக்கு. அது எதிர்ப்பா பிரச்சனைங்கிறாங்க, அது எதிர்ப்பா நமக்கு வம்புங்கிறாங்க. நமக்கு எதுக்கு பிரச்சனை என்று விலகி செல்வதுதான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை. அதான் நல்லா விளங்கிக்கணும். எல்லாத்தையும் வித்துட்டா கடைசியா நீர் வெறும் மனித தேவை மட்டுமா? இல்ல, எல்லா உயிர்களுக்குமான தேவை. மண்ணில் என்ன தோன்றக்கூடும், மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது. இது கவியரசு கண்ணதாசனுடைய பாட்டு. நீரின்றி அமையாது உலகையின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இது தமிழர் மறை கற்பிக்கிறது. நீர் இல்லாம எதுவுமே இல்லை. ஆனா நான் ஒரு கடையில், அண்ணாச்சி கடையில் போய், அண்ணாச்சி ஒரு அட்டை இருக்கான், ஒரு கிண்ணு, ஒரு அப்பளம் வாங்கி குடிக்கிறேன். சிட்டுக்குருவியும் கொக்கு என்ன செய்யும்? யானை ஊருக்குள்ள வந்துருச்சுப்பாங்க. ஏய், யானைக்கு தண்ணி வச்சாக்காங்கப்பா. மலையில் இருந்துதான், காடுகளில் இருந்துதான் இவனுக்கு நீர் வந்தது. ஆனால் இன்றைக்கு காடுகளில் தொட்டி கட்டி யானைக்கும், காட்டு மிருகங்களுக்கும், சிங்கத்திற்கும், புலிக்கும், மானுக்கும், மயிலுக்கும் தண்ணி ஊத்துகிறோம் என்று மனிதன் சொல்வது உலகத்தில் எவ்வளவு பெரிய கொடுமையானது என்பதை அறிவார்ந்த எனது அன்பு பெற்றோர்கள் உடன் பிறந்தார்கள் சிந்திச்சு பார்க்கணும். அண்ணல் இங்க பாருங்க, புத்தன் சொல்றான், பூக்களில் தேனீக்கள் எப்படி பூவுக்கு சேதமில்லாத தேனை உண்டுட்டு திரும்புதோ அப்படி இயற்கைக்கு எந்த பாதிப்பும் வராமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும், ஏனென்றால் அவள் உங்கள் தாய் என்று கற்பிக்கிறான்.
அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார்கள், இந்த இயற்கை அன்னை, இந்த பூமி தாய் உலகில் எல்லா உயிர்களுக்கும் தேவையானதை தந்து விடுகிறாள். ஆனால் மனிதனின் பேராசைக்கு அவளால் தர முடியவில்லை, தவிக்கிறார் என்று சொல்றார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினங்களாலும் இயற்கைக்கு ஆபத்து இல்லை, மனிதனை தவிர. நம்ம போறோம், மலை 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 மலை, அருவி, ஆறு, நீர், சோறு, வயிறு, உயிர், வாழ்க்கை, ஆஹா மலை என்று பார்க்கணும். இவன் காரில் வரான், போய் பார்க்கலாம், மயிலுந்தில் போய் பார்த்துக்கான். மலை வெட்டுனா காசு, கல்குவாரி காசு, பணம், துட்டு, வெட்டு வெட்டுறேன். ஆறு, ஆஹா நாகரிகம், சோறு, நீர், வாழ்க்கைன்னு பார்க்கணும், காசு. மணல் அள்ளி வித்தா காசு. தண்ணி பாரவந்துல லாரியில போற தண்ணி, ஒரு ஈர மணலோடு அள்ளி கொண்டு போற லாரியில் 2000 லிட்டர்கள் தண்ணீர் இருக்குதுங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும், 2000 லிட்டர் தண்ணி சொட்டு 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 சொட்டுன்னு சிந்துது. நின்று பார்க்கிறோம், நாங்க பார்க்கிறோம். அந்த தண்ணீர் இல்ல, லாரியில இருந்து சிந்துவது தண்ணீர் இல்லை. நம்ப உடன் பிறந்தவர்களே, நம் தாய்மண் வடிக்கிற கண்ணீர். என் அருமை பிள்ளைகளே, என்னை இப்படி அள்ளி கொண்டு போகிறார்களே, நாளை குடிக்க தண்ணீருக்கு, உங்கள் வாழ்வாதாரமான தண்ணீருக்கு என்ன செய்வீர்கள் என்று நம் தாய் நிலம் வடிக்கிற கண்ணீர்.